கிளைன்ஸ் அண்ட் கண்டென்சேஷன் பார்க்க போறோம். கிளைன்ஸ் அண்ட் கண்டென்சேஷன் மூலமா நீங்க பீட்டா கீட்டோ எஸ்டரை ஃபார்ம் பண்ணலாம். வாங்க எப்படின்னு சார் சொல்றேன். என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா ரெண்டு எஸ்டர் எடுத்துக்க போறோம். அதாவது ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய ரெண்டு எஸ்டர் யார் எடுத்துக்கலாம் அப்படின்னா எத்தில் அசிட்டேட் எடுத்துக்குவோம். எத்தில் அசிட்டேட் CH3 C டபுள் பாண்ட் O O C2H5 சரிங்களா. பிளஸ் அதே மாதிரி இன்னொரு எத்தில் அசிட்டேட் எடுத்துக்கலாம். இங்க இந்த CS எப்படி எழுத போறேன் சார் வந்து பாத்தீங்கன்னா H CH2 C double bond O O C2H5. ஸோ ரெண்டு எத்தில் அசிட்டேட் எடுத்தாச்சு. பிரசன்ஸ் ஆஃப் யாரு சார் அப்படின்னா சோடியம் ஈத்தாக்சைடு எடுத்தாச்சு. எடுத்தோம் அப்படின்னா என்ன நடக்குதுன்னு கவனிங்க தங்கங்களா. இந்த ஹைட்ரஜன் இந்த பார்ட் அப்படியே சேர்ந்து எத்தில் ஆல்கஹாலா வெளியே போயிருது. C2H5OH வெளியே போயிருது. ரிமைனிங் பார்ட்டை அப்படி எழுதுங்க. இங்க யார் இருக்கா நமக்கு CH3 C double bond O. அப்புறம் இங்க வாங்க யார் இருக்கா CH2 C double bond O O C2H5. ரொம்ப சிம்பிள்மா. பாத்தீங்களா எவ்வளவு சிம்பிளா எழுதியாச்சுன்னு. இது என்னது பீட்டா கீட்டோ எஸ்டர். எப்படி சார் அப்படின்னா இதுதான் எஸ்டர் ஃபங்க்ஷனல் குரூப் C double bond O O. இது இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கார்பன் வந்து ஆல்பா கார்பன், இது பீட்டா கார்பன். பீட்டா பொசிஷன்ல கீட்டோன் இருக்கு. அப்ப இது என்னதுன்னா பீட்டா கீட்டோ எஸ்டர். கரெக்டா வந்துருச்சா. இப்போ நேம் என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தில் அசிட்டோ அசிட்டேட். என்னது மாதிரி நேம் எத்தில் அசிட்டோ அசிட்டேட் அப்படின்னு சொல்லக்கூடியதா இது நேம். இதுதான் பீட்டா கீட்டோ எஸ்டர்.